Hey guys, welcome to Tarot with Banu channel. ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் பர்சன் நடுவால் என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்குது, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ என்னவா இருக்குது, உங்கள் மேலே உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கான ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா ரீடிங்? ஓகே, ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? கரண்ட் எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டூர் போயிருக்கலாம், ஸோ வெளியில் எங்கேயாவது ஊர் சுற்ற போயிருக்கலாம், இல்லை ஃபேமிலியை பார்க்க போயிருக்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ வெளியில் எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி ஒரு சிங்கிளாக ஒரு ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ரொம்பவே அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் போயிருக்கும். ஓகே, இந்த பர்சன் நம்மக்கிட்ட திருப்பி வரமாட்டாங்க போல், நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க போல், அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, அவங்க லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு பயத்தில் இருப்பீங்க. ஆனால் அந்த பயத்தில் மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு ஈகோ அப்படிங்கிறது வந்திருக்கும். நீயே ஹாப்பியாக இருக்கும் போது நான் ஏன் மூவ் ஆன் பண்ண முடியாதா, என்னால் நானும் என் லைஃப்பை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க உங்கள் லைஃப்பில். அண்ட் ஐம் ஹாப்பி ஃபார் தட் டெசிஷன். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. ஈகோனால் உங்கள் லைஃபுக்கு தேவையான டெசிஷன் எடுத்திருந்தால் அது ஓகே. ஆனால் ஈகோனால் நெகட்டிவ் டெசிஷன் எடுக்காதீங்க, சரியா? இப்போதைக்கு உங்கள் பார்ட்னர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க, சரியா? செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த கொஞ்ச நாளும் உங்கள் ரெண்டு பேருக்கு நடந்த பிரச்சனையில் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஹீலிங் பீரியட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இன்னுமே அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட திருப்பி வர மாட்டாங்க. ஓகே, அண்ட் அவங்க கொஞ்சம் அவங்க ரெக்ரெட் பண்ணுறாங்க சில விஷயங்களை. அவங்களுக்கும் நடந்த சில விஷயங்கள் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ட் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களோட லவ் அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்குது. உங்கள் பார்ட்னருக்கு நிஜமாகவே அன்கண்டிஷ்னல் லவ் உங்கள் மேலே இருக்குது. ஸோ அதை என்னால் சொல்ல முடியும். அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குது, அஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்குது, எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. நடந்த சில பிரச்சனைகள்னால மேபி உங்கள் கூட சண்டை வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிருக்கும், நோ கான்டாக்டுக்கு போயிருப்பீங்க, செப்பரேஷனுக்கு போயிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் பீரியடு இப்போ அவங்களுக்கு வேணும், ஹீலிங் பீரியடு வேணும். அண்ட் கொஞ்சம் அவங்க லைஃப்பை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க போடுற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க போல இருக்குது, நம்ம தான் இங்கே மிஸ் பண்ணி உட்காந்து அழுதுட்டுருக்கோம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் அவங்க கொஞ்சம் அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி இருக்காங்களே தவிர்த்து வேணும்னே அப்படி அவங்க எதுவுமே பண்ணலை. ஓகேவா? அண்ட் சம்வேர் அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிற யாரோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அதனால அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் லாஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜாஸ்தி கடன் ஆகிருப்பாங்க. அண்ட் மோரோவர் அவங்க கொடுத்த அந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் உங்கள் பர்சன் மொத்தமாக ரிலேஷன்ஷிப்பும் வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம்னு சொல்லிட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். அண்ட் அந்த பர்சன் பண்ண பேக் ஸ்டாப்பிங்லேருந்து இன்னுமே உங்கள் பர்சன் வெளியில் வரலை. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு பெயின் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாற்றியிருக்காங்க, முதுகில் குத்தியிருக்காங்க. அண்ட் அதனால் ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் லாஸ் உங்கள் பர்சனுக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவாலையும் சில பிரச்சனைகளை அந்த தேர்ட் பர்சன் அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை உங்கள் பர்சன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்க வேண்டாம், சரியா? அண்ட் ஈகோவும் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியா? அண்ட் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தே ஹாவ் ஹர்ட் மீ, நான் சொன்னேன் இல்லையா?
ஸோ அந்த தேர்ட் பர்சன் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் பார்ட்னரை. ஏன்னா ரொம்ப தாங்க முடியாத பெயின், உங்கள் செப்பரேஷனை விட அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அந்த தேர்ட் பர்சன் அப்படிங்கிறவங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், அத்தை, சித்தி, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, ஹூவர், யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டாப்பிங்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதில் ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் மற்றவங்க விட்டுட்டு போன மாதிரி, மற்றவங்க பண்ண மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீல அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க மனசில் இருக்குது. ஸோ அந்த பயத்தினால தான் இன்னுமே உங்களை தேடி வரலாம் அவங்க. பிகாஸ் அவங்க லைஃப் மேலே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. லைஃப் மேலே ஒரு பயம் வருது. யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, யாரை நம்புறதுன்னு தெரியல. நிஜமாகவே அவங்க எனக்கு நல்லது தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயந்து போயிருக்காங்க அவங்களோட பார்ட்னர். ஸோ இதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு லைஃப்பை வந்து சிங்கிளாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் சிங்கிளாக வாழ்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்கக்கிட்ட திருப்பி வராமல் இருக்கணும், இல்லை அவங்கள பழி வாங்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு லைஃப் மேலே நம்பிக்கை இல்லை, மனிதர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு வந்து சிங்கிளாக வாழ்வோமேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? அண்ட் அவங்க மனசில் கண்டிப்பாக உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது இருக்குது. மற்றவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, பட் நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னை புரிஞ்சுப்ப அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஸோ நீங்களும் நம்புங்க அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு. ஓகே, இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி இது போய் கிட்டத்தட்ட ஒரு 1 year to 10 months வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ உங்ககிட்ட பேசாமல் போய் ஒரு 6 monthsக்கு மேலேயாவது இருந்திருக்கும். ஸோ இந்த டைம் வந்து அவங்களுக்கு தேவை, இந்த ஹீலிங் பீரியடும் அவங்களுக்கு தேவை. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த பர்சனே உங்களை தேடி வருவாங்க. ஓகே, கொஞ்சம் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரட்டும். ஓகே, அண்ட் இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்க தான் வந்துட்டு உங்களோட லைஃப் பார்ட்னர் அண்ட் சோல்மேட் கனெக்ஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் எல்லாமே இவங்க தான். ஓகே, ஸோ வெயிட் ஃபார் தட். சரியா? இந்த டிவைன் ஸ்பேஸ் அண்ட் டிவைன் டைம் வந்து இந்த பர்சனுக்காக கொடுங்க. இந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கான ரீடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு டாபிக் வேணும்னு சொல்லுங்கள், எடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்க. ஓகே, டாடா பாய். நான் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.